ஜவஹர் அலி சார், என்ன சார் சட்டமன்றத்தில் இன்றைக்கி என்ன தான் நடந்தது? ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறாங்க. சபாநாயகர் அப்பாவும் ஏதோ செய்தி தொடர்பாளர் மாதிரி எந்திரிச்சு கோட்ஸே சாவர்கரன்லாம் பேசுகிறாரு. என்ன நடக்குது? நாம் என்னமோ இங்கே தான் டிவி டிபேட் நடத்துகிறோம்னு நினச்சிட்டு இருக்கிறோம். பார்த்தா அங்கேயே அதை பண்ணுறாங்க போலியே. உண்மைதான் மனோஜ், நீங்கள் சொல்கிறதெல்லாம் 100க்கு 100 உண்மை. அதாவது டிபேட் அங்கேயே தான் நடத்துறாங்க. சட்டமன்றத்தினுடைய மாண்பே முழுக்க காத்துல பறக்க விட்டுருக்கக்கூடிய இந்த சபாநாயகருடைய அந்த தரம் இருக்கு தெரியுமா, ரொம்ப மோசமா. எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதையெல்லாம் மீறி திமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக ஒரு சபாநாயகர் ஒரு சட்டமன்றத்தை நடத்துறது ஒரு அலங்கோல ஆட்சிக்கு ஒரு எடுத்துக்காட்ட விஷயம். நீங்களே சொல்லியிருக்க மாதிரி ஆளுநர் உரையை புறக்கணித்திருப்பது என்பது இந்த ஆட்சி எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறதுங்கிறதுக்கு தான் எடுத்துக்காட்டு. இல்லை ஜவஹர் அலி சார், இந்த இடத்துல ஒரே ஒரு சந்தேகம். இதுக்கு முன்னாடி இதே போல டிபேட்ல எல்லாம் அவரு கூடவே இன்னைக்கு சபாநாயகர், அன்றைக்கு திமுகவுடைய செய்தி தொடர்பால் நீங்களும் உட்காந்து விவாதிச்சிருக்கிறீங்க. அதுக்குன்னு அதையெல்லாம் கொண்டு வந்து இதோட நீங்க கம்பேர் பண்ணி பேசலாமா? அவர் இன்னும் மாறல சார். அவர் இன்னுமே செய்தி தொடர்பாளர் தான் இருக்கிறார் தவிர இன்னும் அவர் சபாநாயகர் மனநிலைக்கு போகல. சபாநாயகர் மாண்பு என்பது எப்படிப்பட்ட மாண்புங்கிறது அவருக்கு புரியல. ஆனா இப்ப மரபை பத்தி எல்லாம் திமுகவுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கான்னு நிச்சயமா தகுதியே இல்ல. ஆளுநர் ஆமா, அந்த மரபுகள் என்னன்னா, ஆளுநருக்கும் அரசுக்கும் உள்ள நீயா நானா போட்டியில சட்டமன்ற நேரமும் வீணாவது, மக்கள் பணமும் வீணாவது, இப்ப எல்லாமே சட்டமன்ற மாண்பு இப்ப இன்னைக்கு கெட்டு போய் ஒரு தமிழ்நாடு சட்டமன்றம் இவ்வளவு மோசமா இருக்குமான்னு மற்றவங்க எல்லாம் பார்த்து சிரிக்கக்கூடிய அளவுக்கு இது இருக்குது. இது ஏற்கனவே இந்த சபாநாயகர் ஏதாவது பல மரபுகளை கடைபிடிச்சிருந்தாருன்னு வைங்களேன், இவரு அந்த மரபுகளை பத்தி பேசுறதுக்கு அவருக்கு தகுதி இருக்கு. ஆனா எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் கேட்டார்ல இன்னைக்கு, அதாவது சட்டமன்ற மாண்பை நீங்க கடைபிடிக்கிறதா இருந்தா இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் அந்த மரபை நீங்கள் கடைபிடிச்சு நாங்கள் எழுதி கொடுத்தபடி ஆர் வி உதயகுமார் அவர்களுக்கு நீங்க அந்த துணைத் தலைவருடைய பதவியை நீங்க கொடுத்திருக்க வேண்டுமா வேண்டாமா? அதுதானே மரபு. எதிர்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்து அதான சபாநாயகர் செய்யணும். அதெல்லாம் விட்டுவிட்டு நீங்க மரபை பத்தி பேசலாமான்னு கேட்டாரு. இன்னொன்னு திமுகவை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற மாண்பு மரபை எல்லாம் என்னைக்குமே அவங்க கடைபிடிச்சது இல்ல. உதாரணமானா சட்டமன்றத்துக்குள்ளேயே வச்சு புரட்சி தலைவி அம்மா அவர்களை மானபங்கப்படுத்தியவர்கள் தான் இவர்களுக்கு சட்டமன்றம்னா அது புனித தளம், அரசியல் சாசனம் எழுதக்கூடிய இடம்ங்கிறதெல்லாம் தெரியாது. அங்க அரசியல் செய்யணும், அதுதான் அவர்கள். அதே போல புரியுது ஜவஹர் அலி சார். இல்லை எனக்கு புரியுது, திமுக சட்டமன்றத்தை எப்படியெல்லாம் கையாளுறாங்கன்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வரலாற்று நிகழ்வும் கூட எடுத்து சொன்னீங்க. இந்த இடத்துல ஆளுநருடைய ரோல் என்ன சார்? ஆளுநர் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் அவரு வலை விரிக்கிறார் சார் திமுகவுக்கு. ஆனா இந்த வலையில போய் திமுக போய் விழுந்துடுறாங்க. இதுதான் உண்மை, ஃபேக்ட். அவர் ஒவ்வொரு போன வருஷமும் அவரு ஏன்னா அவர் பாரதிய ஜனதா கட்சியால் நியமிக்கப்பட்ட ஒரு ஆளுநர். ஆனா மரபுப்படி பார்த்தால் ஏற்கனவே முதல்ல நம்ம தமிழ்நாட்டினுடைய மரபுப்படி பார்த்தா எப்பொழுதுமே தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் இறுதியில் தான் தேசிய கீதம் சொல்லி பாடுறதுக்கு வழக்கமான ஒன்று. ஆனா அந்த மரபுகளை ஆளுநர் உடைக்க பாக்குறாரு. ஏன்னா திமுக வலையில விழுறார். திமுக அதை பயன்படுத்திடு. எப்படின்னா, நீங்க ஏற்கனவே அந்த தலைப்புல சொன்ன மாதிரி மக்களுடைய பிரச்சனை தலைவிரித்தாடுது, மக்கள் மிகப்பெரிய அதிருப்தியில இருக்கிறாங்க, அதிருப்தியை திசை திருப்பணும், என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போதான் பாராளுமன்ற தேர்தல் வருது. இந்த சமயத்துல நம்ம ஆளுநர் பக்கம் இந்த மக்கள் பிரச்சனை இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுநர் இப்படி செயல்படுறாரு அப்படின்னு திசை திருப்பினா மக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் மறந்துடுவாங்கன்ட்டு திமுக அதை எடுத்துக்கிட்டு போறாங்கன்னு என்னுடைய பார்வையில தெரியுது. இது என்னன்னா இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனை. அதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா ஏன் டைவர்ட் பண்ணணும் சார்? அதை ஏன் டைவர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அப்படி என்ன பிரச்சனைய சட்டமன்றத்தில் ஏன் எதிர்கட்சி தலைவர் அதாவது பேசிடுவாரு அப்படின்னு பயந்துட்டாங்களா? ஆமா சார், இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா
கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கட்டும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஏன்னா ஒரு ஆளுநருக்கும் அவர் ஒரு பொம்மை இல்ல. அவர் கிளிப்பிள்ளை மாதிரி நீ எழுதி கொடுக்கறது எல்லாமே படிக்கணுங்கிற நிலையும் அவருக்கு இல்ல. ஆனா அவர் இவங்க எழுதி கொடுக்கறது தான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது, அதனால் உலக முதலீட்டாளர்கள்லாம் வர்றாங்கன்னு சொல்லும்போது அது ஆளுநருக்கு அவருக்கு ஒரு நெருடலை ஏற்படுது. அவர் அதை படிக்க விரும்பலன்னா அதுல நியாயம் இருக்குது, அதுல நியாயமும் இருக்குது. நீங்க ஏன் படிக்கிறது தேவையில்லாத வார்த்தைகளை சபாநாயகர் பேசுனேன். நான் இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க, இவங்க இவர்கள் மாண்பை மதிக்கிறாங்களா இல்லையாண்டா, முன்னாடி சபாநாயகராக தனபால் இருந்த போது என்ன பண்ணாங்க, அவருடைய சேர்ல உட்கார்ந்து குரங்காட்டம் போட்டவங்க தான் திமுக எம்எல்ஏ. இல்ல சார், திமுக அன்னைக்கு நடத்துனாங்க சார், வார்த்தை அவங்க அன்னைக்கு அவங்க நடந்து கொண்ட முறை தெரியுமா? அதை போலதான் ஏர்ல உட்கார்ந்து அங்கிருந்து தாவுனாங்க. இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். அதே மாதிரிதான் சட்டமன்றத்துக்குள்ள குட்காவை எடுத்துட்டு போவாங்களா, சட்ட விதிகளுக்கு எதிரான விஷயம். சட்டமன்றத்துக்குள்ள குட்காவை எடுத்துட்டு போனாங்க. அது மட்டும் இல்ல, அங்க சட்டமன்றத்துக்குள்ளேயே சட்டையை கழிச்சிட்டு ஒரு எதிர்கட்சி தலைவரா வெளியே வர்றாரு. இதை ஏன் சொல்றேன்னா, சட்டமன்ற மாண்பை எதுவுமே கடைபிடிக்காத இவர்கள் இப்ப மாண்பை பத்தி பேசுறாங்க. புரியுது சார். இப்ப சுருக்கமா, ரொம்ப சுருக்கமா, இப்போ அதிமுக ஆட்சி கூட இருந்த சார், அப்பொழுதும் பிஜேபியால் நியமிக்கப்பட்டவர் தான் கவர்னர் இருந்தார். பல்வேறு விஷயங்கள் அது அரசுக்கும் சில விஷயங்கள் தேவையில்லாத நெருக்கடிலாம் அன்றைக்கு ஆளுநர் கொடுத்தார். ஆனா அதையெல்லாம் சட்டப்பூர்வமா சாணக்கியத்தனத்தோட எங்களுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அணுகி அதுல வெற்றி கண்டார். குறிப்பா சொல்லணும்னா 7.5% இடஒதுக்கீடு அவர் கையெழுத்து. அதெல்லாம் என்னடா, ஆனா எந்த மோதல் போக்கு, ஏன்னா மோதல் போக்கை பண்ணா மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. புரியுது சார், புரியுது ஜாகர் சார். ஏன் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த உள்ளடி அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி இன்னும் விரிவா பேசலாம். நான் திரும்ப வரேன். ரொம்ப சுருக்கமா, இத முழுக்க இந்த வரக்கூடிய தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் களத்தை திமுக கையாளக்கூடிய விதத்துல இப்ப இந்த முழுக்க அண்ணா திமுக கேள்வி கடைகளா அவங்களால பதில் சொல்ல முடியல. அப்படி இருக்கும்போது இந்த கதையை அப்படியே பிஜேபி பக்கம் திருப்பி விட்டா அது அவர்களுக்கு சாதகமாயிடுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க. அப்ப இதுவும் நாடாளுமன்ற தேர்தலை மனசுல வச்சுதான் பிளான் பண்ணிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் ஜவஹர் அலி சார், திரும்ப வரேன். அரசியல் தான் இருக்கு. புரியுது, நான் திரும்ப வரேன். ஜவஹர் அலி சார், இப்ப இது இவ்வளவும் டிராமா அப்படின்னா இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா? இல்ல, அதாவது ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அரசியல் செய்தாரான்னு பார்த்தா உண்மையிலேயே அரசியல் தான் பண்றாரு. அரசியல் சாசனத்தை மீறி நடக்கிறாரான்னு பார்த்தாலும் அரசியல் சாசனத்தை மீறி தான் நடக்கிறார். அதனால ஆனா ஒரு பிஜேபிக்கு அவருக்கு கொடுத்த வேலை, திமுகவுக்கு ஒரு வேலை, இவங்க ரெண்டு பேரும் ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ணணும் தமிழ்நாட்டுல. நீயா நானா, திமுகவா பிஜேபியாங்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி மக்களை திசை திருப்பணும். இந்த தேர்தல் களத்துலங்கிற அந்த செட்டிங் இவங்க ரெண்டு பேரும் ஒத்து போறாங்க, அது மட்டும் தெரியுது. இப்போ ஆளுநர் வலையை விரிக்கிறாரு, அந்த வலையில திமுக உழுவுறாங்கன்னா நிச்சயமா பல முறை விழுந்துட்டாங்க. இது விழுந்த நிறைய முறை, ஒவ்வொரு முறையும் விழுந்து போறாங்க. நஷ்டம் ஆளுநருக்கு இல்ல, இந்த அரசுக்கு நஷ்டம் ஏற்பட யாருக்கு பிரச்சனைனா மக்களுக்கு. மக்கள் பிரச்சனைய எதிர்கட்சியெல்லாம் சட்டமன்றத்துல எதுவுமே பேச முடியல. இப்ப விலைவாசி உயர்வா இருக்கட்டும், நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் பல்வேறு மக்கள் பிரச்சனைகள் இருக்கு, அதை பத்தி எல்லாம் பேச முடியல. அதுக்காண்டி திமுக ஒரு நெரேட்டிவ் ஒண்ணு செட் பண்ணி மீடியாவை என்ன பேசணும்னு செட் பண்ணி வச்சிருக்காங்களா? அப்படி பார்த்தா மீடியாவை முழுக்க நியூஸை தவிர்த்து எல்லா மீடியாவையும் ஒரு செட்டிங்ல வச்சிருக்கிறாங்க. இத பத்தி தான் பேசணுங்கிற ஒரு செட்டிங் எல்லா தொலைக்காட்சிகளும் விவாதம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியினுடைய ஜனநாயக குரலை கொடுக்குவதற்கு இந்த கவர்னரும் திமுகவுக்கு ஒத்து போறாரு. மக்கள் பிரச்சனையை பேச முடியல, மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள், நாடாளுமன்ற தேர்தல் வருது, இந்த தேர்தல் காலத்துல நாம என்னென்ன மக்கள் பிரச்சனை எடுத்து வச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிட போகுதுங்கிறத ஒரு நிலைப்பாட்டு தான் திமுக இப்படி ஒரு நிலையை எடுத்திருக்காங்க. சுருக்கமா இப்ப என்னன்னா, இந்த ஒரு நிலைப்பாடு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு எதிராகவே முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? நிச்சயமா. அதாவது பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருண்டதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி
இப்படி ஒரு பிஜேபி அந்த திமுகன்னு ஒரு நரேட்டிவ் நாம செட் பண்ணிட்டா அது மக்களுக்கு எதுவுமே தெரியாது, அண்ணா திமுக ஒதுக்கி விடலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு திமுகவுக்கு. அதனாலதான் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்க எதுக்குனால விவாதத்தை பாத்தீங்கன்னா நீங்க டிபேட்ல பாருங்களா, திமுக பிஜேபிங்க தான் டிபேட் இப்ப எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப அண்ணா திமுக ஒதுக்கி விட்டா திமுகவுக்கு பிஜேபியை எதிர்த்து கலங்கான்றது ஈஸி. ஏன்னா 2019 மோடியை வச்சுதான் இவங்க வெற்றி பெற்றாங்களே தவிர அண்ணா திமுக எதிர்த்து வெற்றி பெறல. அதுக்காக தான் இப்ப களம் எப்படின்னா பிஜேபி இல்லாத திமுக அண்ணா திமுக ஒரு நிலைய அண்ணா திமுக உருவாக்குது. மீண்டும் பிஜேபி பக்கம் திமுக கொண்டு போகுது. ஆனா மக்கள் இவர்களுக்கெல்லாம் ஏமாந்தவர்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. வரக்கூடிய தேர்தல் என்பது மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. அதுல என்ன எதிரொலிக்கணும், மக்கள் பிரச்சனை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை தான் எதிரொலிக்கும். அந்த களத்தை மக்கள் பிரச்சனையாக கருதி யாருன்னு பார்க்க மாட்டாங்க. இத்தனை இது வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நமக்கு ஏதாவது பண்ணிருக்காங்க. நன்றி ஜவஹர் அலி சார். எம்பிங்க எப்படி பாராளுமன்றத்துல வாதாடி காவிரி உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் பார்த்துதான் இந்த தேர்தல் களம் அமையும். கண்டிப்பா அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜவஹர் அலி. நன்றி. இதை எதிர்க்கிறத ஜவஹர் சார் ஒரே வரியில் சொல்லி முடிக்க அவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்க சரியா பிடிச்சீங்க. ஸ்டாலின் சொன்னாரு இந்த ஆளுநரை மாத்திராதீங்கன்னு சொன்னது ஞாபகப்படுத்தினது சரியான விஷயம். இந்த ஆளுநரும் சரி அண்ணாமலையும் சரி தங்களை முன்னிலைப்படுத்தி கொன்றதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கு தவிர இவர்களால் அந்த கட்சி வளருமான்னு பார்த்தா காலப்போக்கில் படு பாதாளத்துக்கு தான் போயிட்டு. நன்றி சார். அதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.